இது போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா? அப்படி என்ன என் உள்ளத்தில் ஒரு ஏக்கம். சரி சரி, வந்தது வந்து விட்டோம், உலகத்தை பார்க்க விட்டோம். இருந்தாலும் சாடி துவைத்துக் கொள்ள தேவலக புறப்பட்டு போகலாம். தேவலகத்துக்கு புறப்பட்டு போகலாம் என்று பார்த்தால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலயம், அந்த ஆலயமும் மிகவும் பழுதடைந்து கிடைக்கின்றது. இந்த பாமர மக்கள் யாருமே அந்த ஆலயத்தை பார்க்கவில்லையா? ஏன் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடாதா? அந்த அம்மனை வழிபாடு செய்யக்கூடாதா? சரி, எப்படியோ ஒன்று வந்தது வந்து விட்டோம், ஆலயத்தை பார்த்து விட்டோம். இப்போது அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை நாட்காட்டுகள் காட்டுகின்றேன், வருகின்றேன். மலையனூர் வெங்காலியே மகாலி
ஆதரிக்க வேண்டும் எங்கம்மா மகராசி எல்லாம் கைராசி கருமாறி தர வேண்டும் கருமாறி அம்மா தாயி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசியில் வாழி விசாலாட்சி தாயி கண்ணியம்மா பொன்னியம்மா செல்லையம்மா இந்த ஊரை காக்கும் எல்லையம்மா முத்து மாரி அம்மா அம்மா தாயி நான் யார் தெரியுமா? நானோ தேவலயத்தில் நாட்டியமட குடிவள் ஊர்வசியானவள். என் சுவாமி என்ன தெரியுமா கட்டளையிட்டார்? மத்திலோகத்தை சென்று அங்கு உள்ள பார்த்திய மலர்லாம் வாடாமல் வதங்காமல் இருக்கணும் என்றார். நீர் கொண்டு விட்டு வர வேண்டும் ஊர்வசி என்று கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை செலவர்கொண்டு மத்திலோகத்திற்கு வந்தேன். பார்த்திய மலர்லாம் நீர் கொண்டு திரும்ப சமயத்தில் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு பெருத்த ஆசையம்மா. அந்த ஆசையை பூஜை செய்ய வேண்டும் என்றால் அது என்ன ஆசை தெரியுமா? பூலோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார் அப்படி என்று ஒரு நாளில் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று நேற்று என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்ள இதுதான் நல்ல சமயம் என்று நானும் உலகத்தில் வந்து உலகத்தில் மக்களை பார்த்துவிட்டு திரும்ப சேவத்துவ சபை போகும் சமயத்தில் இடத்தில் உங்களுடைய ஆலயம் மிகவும் பெரிதான ஆலயம். அந்த ஆலயம் மிகவும் பழுதடைந்து கிடந்தது. அப்படியே விட்டு விட்டு போவதற்கு மனவரவில்லை தாயே. உங்களுடைய ஆலயத்தை பார்த்து உங்களுடைய ஆலயத்தை சுத்தம் செய்துவிட்டு 108 பாரிஜாத மலர்களை வைத்து அந்த 108 பாரிஜாத மலர் யாருக்கு உரியது? தேவ இந்திரனுக்கு உரியது. அப்படிப்பட்ட மலரை உன் பாதத்தில் வைத்து உன்னை வணங்கி உனக்கு செய்யவிட்ட அபிஷேகம் மாறாத அனைத்துமே காட்டிருக்கின்றேன். இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் இந்த பாவியை மன்னித்து நீ நிலம அருள் புரிய வேண்டும் தாயே. நீ வணங்கி அம்மன் பேசுகிறேன். ஊர்வசி, பாமர மக்கள் யாவரும் சுத்தம் செய்யாத ஆலயத்தை நீ சுத்தம் செய்து அபிஷேக ஆராதனை செய்து தீப தூப ஆராதனை செய்ததினால் என் மனம் மகிழ்ந்து நான் ஏற்றுக்கொண்டேன் அம்மா. என் மனம் குளிர வைத்த உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். என் சோளத்தில் இருக்கும் மரகதன்னு சொல்லக்கூடிய மாலை பரிசாக தருகிறேன், பெற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டு சோளத்தில் இருக்க இந்த மரகத மாலையை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாய் இந்த தாயாக மற்றவள். இப்போது இதை பார்க்கும்போது எவ்வளவு ஆசையாக இருக்கின்றது. இப்போது கழுத்தில் அணிவித்துக் கொள்ளலாம். ஊர்வசி, இப்போது அணிவிக்க கூடாது. தேவலோகத்திலிருந்து பூலோகம் ஓடி வந்ததனால் உன் உடலெல்லாம் சுத்தமாக இருக்கிறது. அருகாமல் இருக்க நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு அதன் பிறகு அணிவித்துக் கொள்ளம்மா. அப்படியாகட்டும் தாயி, அப்படியாகட்டும். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. உண்மையா உடலோ சுத்தமாக இருக்கின்றது. அது தெரிய தடாகம் சென்று நீராடி விட்டு பிறகு இந்த மரகத மாலையை கழுத்தில் அணிவித்துக் கொள்ளலாம். அதுவரை ஒரு புறமாக இங்கே இருக்கிறது. தேடி கொண்டு வந்தோம். திடீரென்று மறந்து விட்டா மாயமாக எங்க சென்று மறந்திருப்பா தெரியவில்லையா? பாதையாத மனதை பாதுகாத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வா என்று தந்தை ஆணையிட்டார். ஆனால் இங்கே பார்த்தாயா பாதையாத மனம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தியா எப்படி சித்திருக்கிறது? பாதக சரி யார் செய்திருப்பார்கள்? ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கும் தெரியாது. ஆமா அதோ போய் கொண்டிருக்கானே ஊர்வசி, அவன் தான் ஊர்வசி இல்ல. விடக்கூடாது. புறப்பட அவன் வழிபடுக்க வேண்டும்.
வெகு நாட்கள் ஆசை உண்மை எனக்கு அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆடி பாடிக்கொண்டு விடுவேன உன்னை. வருகிறேன் உன் பின்தொடர். அண்ணனை கூப்பிட்ட கத்தியால குத்தி நானே செத்துலாம். ஏன்னா அப்படிலாம் பேசுறீங்க? இல்ல அந்த கரண்ட் கை வச்சா செத்து. ஐயோ வேணா கரண்ட்ல மட்டும் செத்துருவீங்கடா. தெரியுது இல்ல? தெரியுது. அண்ணான கூப்பிட்டு நீ கூட நிறுத்துங்க. அண்ணாவை இது கூப்பிடாம வேற என்ன விட்டு அழைப்பது? அண்ணான கூப்பிடுறியே? ஆமா. நீ நான் ஒரு தாயின் வயித்து ஒத்திக்கின வளர்ச்சின பொறணும். ஒராஜிகிட்ட பிறந்தாதான் அண்ணன் தங்கச்சியா? ஆமா. எந்த வகையில அண்ணன் என்று கேட்கிறீங்களா? ஆமா. அண்ணா நான் யார்? தேவலத்தில் நாட்டி வளக்கூடிய ஊர்வசி. நீங்க யார்? தேவ இந்திரனுக்கு வளர்ப்பு மகனாக அச்சையன். அந்த வகையில் பார்க்கப்படா நீ எனக்கு அண்ணன் என்ற உறவு முறைதானே? ஊர்வசி என்ன இனி உனக்கு அண்ணான்னு கூப்பிடாத. வேற என்ன விட்டு அழைப்பது? மாமான்னு கூப்பிடு. மாமாவா? பாவி உன்னை நல்லவனை நம்பித்தானே அண்ணாவை அழைச்சேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு மாமாவை அழைக்க சொல்லி எந்த வயசுல நியாயம் இது? அத்தானு கூப்பிடுறா? அத்தானா? ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா. சரி உன் பித்தோட எதுக்காக வந்து தெரியுமா? எதற்காக வந்தீர்கள்? பாரிஜாத மலருக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்த நீ வந்தார். ஆமா. ஆனால் பாரிஜாத மலர் அத்தனையுமே கசங்கி நசங்கி பாழ்படுத்தி விட்டார். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது உண்மையில் எனக்கு ஒரு ஏக்கம். ஏக்கமா? வெகு நாட்கள் ஆசை. ஆசையா? அது இன்று நிறைவேற வேண்டும். என்னடா ஆசை? தன்னை தனிமையாகிடும். ஆமா. யாருமே வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. நீ ஒண்ணு கூச்சப்படாத. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு? ஆ அங்கடா. ஐயோ அண்ணா சைக்கிள் கடத்து நிறுத்துங்க, முதல்ல வாயால சொல்லுங்கடா. எருமாடி கடை பெத்துட்டாங்களா இவனா? அதேதான். ஆச்சவே கிடையாது. அந்த தொட்டில தண்ணி கடிக்க வச்சு மூக்க விட்டு ஊர்வசி எத்தனையோ பெண்களை இந்த உலகத்தில் நான் பார்த்தேன். பாத்துருக்கேன். உன்னை போன்ற சங்கச்சை தேவதை மின்னும் வைரத்தை நான் பார்த்தது இல்லை. பாத்துட்டீங்களா? பார்த்தேன். பாத்துட்டீங்களா? அப்ப இல்ல. ஏன்னா அண்ணாரு கூப்பிடாத. ஏன் உங்களுக்கு அசிங்கமா இருக்குது? அசிங்கமா இருக்குதா? கேவலமா இருக்குது. வேற எப்படி உங்களுக்கு கூப்பிடுறது? பரவாயில்ல அண்ணன் சொல்லு. அண்ணன் சொல்ல அன்னைக்கு மாமா சொன்ன மறுநாள் மாசம் கணக்கா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இருக்கட்டும். இப்ப நீ நானும் உல்லாசம் சந்தோஷம் இருக்க வேண்டும். வா ஏழு ஆசை நீ திட்டு விடு. யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஐயோ ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கலாம். உனக்கும் சுகம் எனக்கு சுகம். யாருக்குமே சந்தேகம் வராது. நான் ஒரு பக்கம் தெரியாத மாதிரி இப்படி போறேன், நீ தெரியாத மாதிரி இந்த பக்கம் போ. யாருக்கு சந்தேகம்? அடச்சி வாயை மூட அறி வச்சவனே. இந்த நாள் வரை உன்னை நல்லவன் என்றல்லவா இவ்வளவு நாளாக உடல் பிறந்த அண்ணன் போல் நினைத்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணம் உன்னுடைய மனதில் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் ஒரு நேரத்தில் நான் வார்த்தையை பேசியிருக்க மாட்டேன். நீ பேசியது தவறு என்ற மன்னிப்பு கேட்டு முடிக்கிறது. போய்விடு. அவனுக்கு வரவல்ல நீ வச்சிராயே. உன்னோட கொஞ்சி குழாவி மகிழ வந்திருக்கிறேன். வா நான் ஒரு பொல்லாதவன். அழகான பெண்கள் மீது ஆசைப்பட்டு விட்டால் அவர் எப்படிப்பட்ட தேவதையாக இருந்தாலும் அடையாமல் மட்டும் விடவே மாட்டேன். இது பணங்காட்டு நரி. என்னைக்கு உன் சலசலப்ப அஞ்சாது வந்தபடியே பார்த்துட்டு போய்விடு. என்ன போன்னு சொல்றிய? ஆமா. அந்த என்ன இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? மயான கொள்ளை. ஆமா. இந்த மயான கொள்ளை அங்காள பரமேஸ்வரி ஆமா. அவதாரம். அந்த அங்காள பரமேஸ்வரி அருளால நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த கடவுள் என்ன பொறுத்து வச்சானோ தெரியல. என்ன பொறுத்தா? அடவு கண்ணுல கொளி கட்டி வைக்க, அர்த்தம் வைக்க, எத்தார்த்தம் வைக்க, நான் எத்தார்த்தம் வைக்க. எதை அர்த்தம் வைக்காது? பின்ன பின்ன உன் கண்ணுல கொளி கட்டி தான் வைக்கணும். இது வரைக்கும் கண பொறுத்து வச்சிருக்காங்க. கண்ணு வைக்கிறா? எவ்வளவு ஒரு சந்தோஷம். கண்ணே நீங்க நான் உல்லாசம் சந்தோஷம் இருக்க நேரம் வந்து விட்டு குளிர்க்கு அதிகமா எதுக்கு சூடியாத்தலாம்? அதுக்கு உண்டான ஆளு நான் கிடையாது. ஐயா உனக்கு திருமணம் பண்ற ஆசை வந்து விட்டது. அப்படி உனக்கு திருமணம் பண்ற ஆசை இருந்திருந்தா இந்த நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். அது நல்லது ஒரு பெண்ணை பத்தி திருமணம் செய்து கொள்ள உனக்கு என்ற நான் நல்ல அந்த வல்லவன் ஏன் நீ இருக்க கூடாது?
பிடிக்கவில்லையா ஐயோ பிடிக்கல அழகில்லையா இல்ல. அறிவில்லையா இல்ல. வா. எல்லாரும் இது புத்தி தான் கிடையாது உனக்கு 7 அடுக்கு மாளிகையிலே நாம் இருவர் உல்லாசமாக சந்தோடு வாழ வேண்டும் வா என்னை அட மூஞ்சி அவன் கண்ணை பரவாயில்ல புது விட்டு பூசணிக்க வச்ச மாதிரி ஐயோ நான் தான் வேண்டாம் 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 1000 பேர் எடுத்து வைக்கிறேன் உன்னை பார்த்ததுக்கு பிடிக்கல நீசி கீசிமா இருக்க அதனால உன்னை பிடிக்கல எனக்கு ஆள் வேற பெத்தா நான் பிடி கேட்டங்கறேன் இரு மீச சரி அது நெக்கச ஐயோ அது பக்கத்துல இதே பெத்தா வைக்கிறீங்கல்ல அதுதான் அது அத்தானங்க ஆமா ஊர்வசி నిన్ను చూస్తే చూస్తే నాకి ఎప్పుడు చాలా చాలా ఇష్టం రాయవయ్య సూత్ర నాకు నీకు రాయవ నిన్ను చూస్తే నాకు చాలా చాలా ఇష్టం నిన్ను నేను ప్రేమిస్తాను నువ్వు నన్ను ప్రేమిస్తావా లేదా నేను చెప్పిన మాట విని నువ్వు బాగా బతుకుతావు తెలుగు నేను చెప్పిన మాట వింటే నువ్వు బాగా బతుకుతావు నువ్వు చెప్పిన మాట వింటే నేను బాగా బతుకుతావు నేను చెప్పిన మాట నువ్వు వినలే అమ్మ నిన్ను చప్పితే పంపించేస్తాను இது தெலுங்கு வார்த்தை தெலுங்கு உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பேச்சை நீ கேட்ட நீ நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் என் பேச்சை கேட்டனா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல முதல்ல இந்த மாதிரி சொல்லி எனக்கு விளக்கமா புரிஞ்சிருக்கல நீ சூஸ்தானே சாஸ்தானே சால்கான் தமிழ்ல சொன்னா உனக்கு புரியல ஐயோ தெலுங்கு சொன்னா நீ எந்த வழியில பேசினாலும் சரி அப்படியே உன்னை கட்டி எடுத்து முத்தத்தை கொடுப்பட பாத்தியா ஐயா உடம்புல உயிர் இருக்கவன உன்னை கட்டி எடுத்து முத்தத்தை கொடுப்பட போடா கச்சவுத்தனக்கு பின்னி பியாக்க புல்லு சொல்லுங்க ஹோ ஹலோ வாயால பேசாத கொம்பால அடிடுறாங்க சத்யா எவ்வளவு போறாமதா படுகிடை பருவம் கண்ணாடி மார்பகம் இது போன்ற புருவம் அதே விரும்புகள் ஞானம் என்ன உண்மையில பூங்குயிலே நீ ஆடிடுற பொருள் என்னை விவரிக்க செய்து விட்டாய் கண்டே ஐ லவ் யூ காரி துப்பனா ஆமா காரி துப்பமான கண்ணாச்சன் சொல்லியிருந்தா ஆண்டவன் கொடுத்த வாய் நல்லதானே இருக்கு நல்ல ஆணு வாய் திறந்திருக்க மாட்டேன் வாய் திறந்தா எச்சிவிங்க வந்து பட்டா எவ்வளவு சுமையா இருந்திருக்கும் ஆரமானங்கட்ட பையன் டேய் ஐயோ பூ கட்டில சூடு சொன்ன ஏன மான வக்க எதுமே கடை உன் ஜென்மத்தை சீர்காட்டி வாரா ஏய் மானகட்டவனுக்கு சொல்லு மானகட்டவன் ஊருக்கு பிரியமன் அதுல ஒரு ஆளு நீ ஒரு ஆளு ஐயா இந்த வருகே ஒரு பெண்ணை பார்த்தா தாயாவை தமைக்காம நினைக்க வேண்டும் அதை விடுத்து விட்டு வந்தது வரது தாரமாக அழைப்பது தகாத செயலல்லவா அனைவரும் தாயாக தமக்காக நான் நினைத்தால் என் ஆசைக்கு எந்த பெண் கிடைக்கும் அப்படி என்றா அந்த பெண் நீதானே அழுங்கிற குள்ளங்கிற ஒரு நீ கட்டினாலும் சரி நீ உருண்டாலும் சரி நீ எழுந்தாலும் சரி பரண்டாலும் சரி உன்னை காதலிக்க முடியாது முடியாது அடி அது என்ன பியூட்டி பையன் கொண்டட்டி
அக்கா தம்பி இருந்திருந்தா இப்படி எல்லாம் தவறான முறையை பார்த்திருப்பீங்களா, பேசிருப்பீங்களா ஐயா? இந்த நேரத்துல என் அக்கா தங்கச்சி ஏண்டி ஞாபகப்படுத்துறேன்? ஏன்? நீங்க நானும் சந்தோஷம் உல்லாசம் இருக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டேன். இந்த நேரத்தில் அக்கா தங்கச்சி ஞாபகப்படுத்திட்டியே. ஏன்? நான் யாரு, எப்பப்பட்டவன் என்ன உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சொன்ன மாதிரி என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 3 பேர் பிறந்தாங்க இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அப்படியா? ஆனா அந்த கம்மாட்டி எஜ்ஜ பொறிக்கு புறம்போக கம்பத்தியா ஐயா, பொறுப்பை எச்சி பறி போய் இவ்வளவு மரியாதையா பேசுறியா? அந்த மரியாதைக்குரியவர் யார் ஐயா? எங்க அப்பங்காரன். அவன் உயிரோடு இல்ல. அவன் உயிரோடு இல்ல. இப்போ ஏன் உயிரோடு இருந்தா? செத்து தொலைச்சிட்டான். இருந்தா என் மகன் இப்ப கண்டி அவன் உயிரோடு இருந்தானா இருந்தானா? இதே ஊர் மேட மேல அவனை படுக்க வச்சு அவனை மூஞ்சி மேல எட்டி எட்டி ஒரே ஐயோ, அவன் என்ன குற்றம் செய்தான் தெரியுமா? என்ன குற்றம்? என்ன தவறு செய்தான் தெரியுமா? என்ன தவறு? ஆரம்பத்திலேயே என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி 3 பேருக்குமே எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். நல்லதானே செய்திருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் இப்ப இருக்கிற யோசனை அப்போ அன்னைக்கு இருந்திருந்தா இருந்திருந்தா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒருத்தி கூட கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஏன் என்ன செஞ்சிருப்பீங்க? வீட்டிலே வச்சுட்டு இருப்பேன். வெச்சது? நான் எப்ப இது மாதிரி ஆசைப்படலாம் அப்பலாம் ஐயோ, பாவி. இந்த குடும்பமா இத கூட்டு போறீங்கடா பாவி. அது போல என்ன உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். ஆமா. அது கூட தேவையில்லை. ஒரு ஓரமா ஒதுக்கு. ஒதுக்கு. 1 மணி நேரம் ஒரே 1 மணி நேரம் ஒரு மணி நேரம். இங்க வா, 1 மணி நேரம் ஆச்சு. இரு. அதுக்கப்புறம் போயிடு. எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி அந்த 1 மணி நேரத்துல நீ என்ன பண்ண போற? ஏய் 1 மணி நேரம் அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கும். அதனால 1 மணி நேரம்லாம் என்னால தாங்க முடியாது வா. சரி 1 மணி நேரம் வேணாம். என்னால முடியாது. எனக்கு மனசாட்சி. 1 மணி நேரமா? நீ பெண்ணா பிறந்தவ எனக்கு மனசாட்சி இருக்கு. 1/2 மணி நேரம் போதுவா? 1/2 மணி நேரம் என் காலு கூட அங்க மேல மாடாதியா? 1/2 மணி நேரம் ஆகாதா? சரி 1/2 மணி நேரம் வேணாம். 1/4 மணி நேரம் போதும். 1/4 மணி நேரம். மத்தனாயா? மத்தனானு கேக்குறேன். 1/4 மணி நேரமா? ஐயோ ஐயோ ஐயோ. அந்த 1/4 மணி நேரத்துக்கு என் மனசு கூட இறங்காதியா? 1/4 மணி நேரம் ஆகாதா? மனசு வச்சு விட முடியாது. அதுக்கு மேல குறைச்சு அந்த வேலை நல்லா இருக்கு. எப்படியாவது கொஞ்சம் குறைச்சு பாரு. சரி எனக்கு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். 5 நிமிஷம் 5 நிமிஷம். ஐயோ, என் கருத்துல என் குர்த்து மொழியோ இங்க வா. அந்த 5 நிமிஷத்துல வந்து அப்படி என்னடா வேலை செய்ய போற நீ? டேய் 5 நிமிஷம் கூட ஆகாத வச்சுக்க. ஒரே 1 நிமிஷம் ஆது உன்னை கையெடுத்து கும்பிடு வாடியா. எதுக்கு? ஒரே நிமிஷம். நீ காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி உன்னை கட்டி அடிச்சு அப்படியே உள்ள 1 நிமிஷத்துல வந்து என்ன பண்ண போற? இந்த 1 நிமிஷத்துல என்னடா பண்ணுவேன்னு கேட்கிறீங்க? ஆமா. சாம்பார் வீர பஞ்சு வாயில கைய விட்டு அந்த 1 நிமிஷத்துல இதே மேடம் உன்னை படுக்க வச்சு உன் மேல நான் வீட்டாவது எழுந்து போற வாடியா. ஐயோ வாடியா. இதே மேடம் என்ன படுக்க வச்சு என் மேல உருட்டி பரட்டாது எழுந்து போறன்றியா? அப்ப அது வாச தீரன்றியா? சத்தியமா தீராதியா? தீராதியா? அடிக்க நம்ம பண்ணி தண்ணி
ஒரு எல்லை உண்டு. நான் எத்தனை முறை கெஞ்சி பார்த்தேன், நீ மிஞ்சி கொண்டு இருக்கிறாய். இப்ப நான் மிஞ்சி விடுகிறேன், நீ கெஞ்ச போற. இதே இடத்துல கப்பு கிடைக்க போகிறேன். நீங்கள் என்ன சுவாமி கட்டளையிட்டீர்கள்? அடுத்த திரும்ப மத்தியில கொஞ்சம் தட்டு அங்க உள்ள வார்த்தை மலர்லாம் வாடாமல் வதங்காமல் இருக்கணும் என்ற நீர் கொட்ட வேண்டும் உருவச்சி என்று தானே சொன்னீர்கள். உன் வார்த்தை கேட்டு நானும் மத்தியில கொஞ்சம் தட்டு வார்த்தை மலர்லாம் நீர் கொட்ட திரும்பம் சமயத்து அந்த வழியாருடைய வளர்ப்பு மகனாகிய அச்சயன் அங்கு வந்தார். வந்தது இல்லாமல் என்னிடத்தில் தகவல் நடந்து கொண்டார். ஏன் அப்படி தகவல் நடந்து கொண்டு கேட்பதற்கு என் கற்பையே கிடைக்க ஓடி வருகிறார். என் மகன் அச்சயா உன்னை காப்பாத்தா அப்பா, நீங்கள் என்ன ஆணையிட்டீர்கள்? பாரியான மலருக்கு ஊர்வசியானவள் நீர் ஊற்றி பாதுகாத்து வர சென்று கொண்டிருக்கிறார். ஆமா, நீ பின்தொடர் சென்று அந்த வேலையை ஒழுங்கா செய்யறான்னு பார்க்கத்தானே அனுப்பினீர்கள். ஆமா அப்பா, மோசம் போய் விட்டீர்கள். என்னடா சொல்றாய்? ஆமா, உனக்கு சேர வேண்டிய பாரிஜாத மலர் நிறுத்தம் செய்தார். அதை பறித்து அன்னை அபிராமிக்கு பூஜை அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து விட்டார். அந்த பாரிஜாத மலர் அத்தனையுமே பறிபோய் விட்டது. இந்த விஷயத்தை முன்னிட்டால் சொல்லுகிறேன் சொன்னேன் தவிர கற்பை கிடைக்கவில்லை. இந்த விஷயத்தை எங்கே உன்னிட்டால் சொல்லிவிடுவேனோ என்ற அச்சத்தா என்னை கற்பழிக்க மகன் துணிவிட்டார் என்று அபாண்டமான படி போடுறப்பா. உண்மையிலே வீண் பேச மாட்டேன். உன்னிடத்தில் என்ன வார்த்தை இருக்கு? மத்திய லோகத்தில் பாரிஜாத மலை வாடி வந்து இருக்கிறது. அந்த பாரிஜாத மலைக்கு நீர் ஊற்றலாம். என் மகன் மீது வீண் பேச செய்தானே
வந்தாயோ உனக்கு ஒரு கொடிய சாபத்தை ஆமா சுவாமி வேண்டாம் சுவாமி ஏய். கொடிய சாபம் வேண்டாம் இப்போதே பூலோகம் செல்ல வேண்டும் பூலோகத்திலே ஒரு மன்னனுக்கு மகளாக பறக்க வேண்டும் மகளாக பிறந்து அங்கு வரும் இன்பத் துன்பத்தை அனுபவித்து, அனுபவித்து செத்து மடிந்து என் பாதாளம் வந்து அண்ணா. வந்தாங்க கொடிய சாபம் தவறு செய்தவனுக்கு தகுந்த பாடத்தை தகுந்த தண்டனை அளித்து விட்டீர்கள். ஆமா. சந்தோஷப்படுகிறேன். எங்க அப்பனா எங்க அப்பாடா. மகனே அச்சையா அப்பா, நீ எதுவும் தவறு செய்யவில்லை நான் எந்த தப்பும் பண்ணல. நீ எதுவும் தவறு யாரை செய்யவில்லை கேளு. ஆ? டேய், என்னிடத்திலே பொய் வார்த்தை இருக்கிறதா? டேய், ஊர்வசியை கண்காணிக்கலாம் சொன்னேனே தவிர அவளை காதலிக்க அழைக்க சொல்லவில்லை. அவளை காதலிக்க அழைத்தது இல்லாமல் என்னிடத்திலே பொய் வார்த்தை இருக்கா? டேய், கொண்டு வா, கொண்டு வா. கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. எப்போது எல்வார்த்தை மீறி ஊர்வசை காதலிக்க அழைத்தாயோ உனக்கு ஒரு கொடிய சாபத்தை நான் தருகிறேன். எனக்கு சாபம் ஆமாங்க. அப்பா வேணாம்ப்பா. டேய், அவன் கூடவே இருக்கிறப்பா. இப்போதே பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு மன்னனுக்கு மகனாக பிறக்க வேண்டும். மன்னைக்கு மகனாக நான் பிறந்து ஆமாம். அங்கு வரும் இன்பத் துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து செத்து மடிந்து என் பாதாளம் வந்து அப்பா